ஒரு நாள் புத்தரை பார்க்க நிறைய மக்கள் வந்திருந்திருக்காங்க. அதில் எல்லாரும் கேட்ட ஒரே பொதுவான கேள்வி, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன வழி? எல்லாரும் உட்கார சொன்ன நம்ம புத்தர் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை கொண்டு வர சொல்லியிருக்காரு. அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை கையில் வச்சுட்டு கேட்டாராம், இப்போ இது என்ன வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. உடனே சிரிச்சுட்டு நம்ம புத்தர் சொன்னாராம், இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை நான் ஒரு 5 minutes கையில் வச்சுருந்தேனாக்கா என்னால் கண்டிப்பாக பொறுத்துக்க முடியும். இதுவே நான் ஒரு 1 hour வச்சுருந்தேனாக்கா கொஞ்சம் லைட்டாக கை வலிக்க ஆரம்பிக்கும். இதுவே நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் கையிலேயே வச்சுட்டு இருந்தேனாக்கா கண்டிப்பாக என்னோடய கையே போயிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு கையிலே வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம் வந்த உடனே அதுலேயே இருக்காமல் ஜஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை அப்படியே விட்டுடுங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியும். அதை விட்டுட்டு ப்ராப்ளம் நடந்துருச்சேன்னு அந்த கையிலேயே பிடிச்சிட்டு இருந்த கிளாஸ் மாதிரி அந்த ப்ராப்ளத்தையே நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. இதை தான் அன்றைக்கி புத்தர் சொன்னாராம், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரே வழி, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிடலாம், இது ஒரு ஜஸ்ட் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். அப்போ அந்த பிரச்சனையும் மறந்து போயிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஆர்ஜே சாண்டி. தேங்க்யூ.